ஹாய்! இட்லி, தோசைக்கு உருளைக்கிழங்கு குருமா இந்த மாரி செஞ்சு பாருங்க. அது ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்காக ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் அளவு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஒரு 5லேருந்து 6 காஞ்ச மிளகாய், 5 பல்லு பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சமா சீரகம், கொஞ்சமா சோம்பு, ஒரு 2 1/2 ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. ஒரு 2 1/2 ஸ்பூன் அளவு தேங்காய் இந்த மாரி துருவி சேர்த்துக்கோங்க. லைட்டா வதக்கிட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாத்தி கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனா அரைச்சுக்கோங்க. இன்னொரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமா பட்டை, கிராம்பு, ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 2 உருளைக்கிழங்க நல்லா அவிச்சிட்டு அதை மசிச்சு அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இனிமேல் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா உள்ளே சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. தண்ணி தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம பொட்டுக்கடலை தேங்காய்லாம் அரைச்சிருக்கனால நான் சீக்கிரமே கெட்டி ஆயிரும். அதனால் நிறையவே தண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுட்டு கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிருங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.